ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் விலகியது அப்படிங்கிறது நேற்று ஒரு முக்கியமான செய்தி சார். அவர் தேர்தலுக்கு பிறகு பல விஷயங்கள் நடக்குது. தேர்தலுக்கு முன்னால ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் ஒரு கூட்டணின்லாம் நிறைய பேர் மாறுறாங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவரும் என்டிஏ கூட்டணியில இருந்து விலகிட்டேன், ஆனா எந்த கூட்டணிக்கும் போகல. கூட்டணியில இருக்கிறதன் மூலமாக, பெர்மனண்டா ஒரே கூட்டணியில இருக்கிறதன் மூலமாக இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பதன் மூலமாக இந்த 12 வருஷத்துல எனக்கு எங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதனால தேர்தல் நேரத்துல கூட்டணிகளை முடிவு செய்து கொள்ளலாம், அது வரைக்கும் தனியாக கட்சி வளர்ச்சிக்காக வேலை செய்யலாம் அப்படின்னு ஜி.கே. வாசன் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஒரு அங்கிருந்து என்டிஏன்னு வெளியில வந்த உடனே எனக்கு மனசுல முதல்ல தோணுன உணர்வை சொல்லிடுறேன். சரி, தேவைக்க பக்கம் போறதுக்கு ஒரு கட்சி அங்கிருந்து வருது போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் அந்த மாதிரி சொல்லல. He has best of relation. He has best of relations with BJP. ரொம்ப நெருங்கின உறவுல இருக்கிறார் அந்த பிஜேபி டாப் லீடர்ஸோட. அதனால அவர் சொல்றது ஒரு பாயிண்ட் உண்மைதான். அதாவது தொடர்ந்து கூட்டணியிலேயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா 5 வருஷம் சின்ன கட்சிகள் வளர முடியாது. சின்ன கட்சிகள் தனியா இருந்து வளர்ந்துட்டு தேர்தல் சமயத்துல கூட்டணி வச்சுக்கலாம். என்ன ஒரே இது கொள்கைக்கான கூட்டணி இல்லை, தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான் சொல்லி வரக்கூடாது. எந்த கட்சியோட தன்னுடைய கொள்கைக்கு இணக்கமா இருக்கோ அந்த கட்சி கூட அந்நியாரம் தேர்தல் கூட்டணி வச்சுக்கலாம். அங்க அப்படிங்கிற அளவுக்கு இவர் சொல்றது கரெக்ட் தான். பார்ப்போம் இவர் கட்சி எப்படி வளர்க்க போறான்னு சொல்லி பார்ப்போம். கொள்கைக்கான கூட்டணி இல்ல, தொகுதிக்கான தேர்தலுக்கான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க. கொள்கைக்கான கூட்டணின்னு கடந்த காலங்களில் சொன்னவங்களே இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது தொகுதி உடன்பாடு தான், தேர்தல் முடிஞ்ச உடனேயே எங்களுக்கு யாரோடைய எந்த கூட்டணியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. அதனால கொள்கைக்கான கூட்டணி சொல்றவங்களையும் இனிமே எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல, அனுபவத்தின் அடிப்படையில். கொள்கைன்னு ஏதாவது ஒண்ணு உண்மையிலேயே இருக்காங்கிறது வரைக்கும் போகுது சார். கொள்கை இருக்கு. அந்த கொள்கையில் நம்பிக்கை உள்ளவங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை உள்ளவங்கன்னு சொன்னாங்க, அந்த கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டு இன்னொரு கூட்டணி கூட போய் சேர்றாங்க. அப்படிங்கும்போது கொள்கை இருக்கிறது. கொள்கை மேல் இவர்கள் என்றைக்குமே மிகுந்த பற்றுள்ளவர்களாக இருந்ததில்லை. அந்த கொள்கையை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆளுங்கட்சி இருந்தது, அந்த ஆளுங்கட்சிக்கும் அதே கொள்கை இருந்தது. அதனால எனக்கு எல்லா விதத்திலயும் வசதியா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கும் என்னுடைய கொள்கைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலைமை இருந்தாலும் ஆளுங்கட்சியோட போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. தொலைக்காட்சிக்கான இன்டர்வியூல திருமாவளவன் சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. திமுக நினைச்சிருந்தா அவங்களோடயே இருக்கும்படி வற்புறுத்தி இருக்கலாம், ஆனா தேவைக்காவுக்கு ஆதரவு தருவீங்க, ஏன் தேவைக்காவுக்கு ஆதரவு தருவீங்கன்னு அமைச்சர்களாக இருந்தவங்க கூட கேட்கல எங்க கிட்ட. உதயநிதியும் மறுப்பே சொல்லல. இது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அப்படின்னு. இல்ல, எதுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கணும்? இவரு டிசைட் பண்ணிட்டா. என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் அங்க போறேன்னு சொல்லுவேன், ஆனா நீங்களாம் என் கையை பிடிச்சி இழுத்து போகாதுன்னு சொல்லணும், நீங்க ஏன் அப்படி சொல்லல அப்படின்னு கேக்குறாரா? என்ன அர்த்தம் இருக்கு இவர் சொல்றதுல? ஏன்னா இது ஏற்கனவே ஸ்டாலினே சொல்லிட்டாரு. அடுத்த தேர்தல்னு சொல்லி ஒண்ணு இமீடியட்டா வந்துடக்கூடாது, பிரசிடென்ட்ஸ் ரூல்னு சொல்லி ஒண்ணு இமீடியட்டா வந்துடக்கூடாது. அப்ப இப்ப மெஜாரிட்டியா வர்றவங்க ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கு கவர்னர் போட்ட முட்டுக்கட்டையை தவிர்க்கிறதுக்கு இவங்க எல்லாம் போய் சேர்றதை பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சியும் இல்லை, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இவருக்கு என்ன அதிசயமா இருக்கு இதுல? அவங்க ஒண்ணுமே சொல்ல. என்ன நான் கேட்கிறேன், இதெல்லாம் அவங்க ஆட்சேபிக்கல. இவர் அங்க போய் ஆதரவு கொடுக்கறத, இவர் அங்க போய் மந்திரி பதவி வாங்கணும்னு சொல்லிட்டு போனாரா? அத பத்தி பேச மாட்டேங்கிறாரு. நான் மந்திரி பதவி வாங்குறத பத்தி அவங்க அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். அது அப்படி நடந்ததாக தெரியல. அதாவதுங்க, திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் ஒரு பிரசிடென்ட் ரூல் வராம, இன்னொரு தேர்தல் வராம இருக்க வேண்டிய சூழ்நிலைக்காக அந்த கட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கள் அப்படிங்கிற அளவுலதான் திமுகவுடைய நிலைப்பாடு இருந்தது. இவங்களும் அப்படி சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க இவங்க கூட விஜய் கூட சேர்ந்து அமைச்சரவையில சேர்ந்ததனுடைய நிலை என்ன?
விஜயுடைய கூட்டணியில அவங்க சேர்ந்துட்டாங்க. திமுக கூட்டணியில இருந்து முறிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன பேச போறாரு? இதுல வந்து புதிய தலைமுறையிலையும் பழைய தலைமுறையிலும் என்ன பேசிட்டு இருக்காரு? பத்திரிகையாளர்கள் 2ஆம் கட்ட தகவல்களை வச்சுதான் விவாதங்கள் நடத்துறாங்க. நான் தானே முதன்மையான ஆதாரம், ஏன் பண்ணுனேன், என்ன நடந்ததுன்னு என்கிட்ட தானே கேட்கணும், என்னிடம் கேட்டா தானே உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. இப்ப இவர் சொன்னதுல இருந்து என்ன உண்மை நமக்கு தெரியாம போயிருக்கு. பத்திரிகைகள் எழுதுனதுக்கும் இவர் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? திரும்பவும் சொல்றேன், உதயநிதி கூட என்னை அப்ஜெக்ட் பண்ணலன்னா சரி, அந்த கட்சியே அப்ஜெக்ட் பண்ணலையே. அவங்களுடைய கொள்கை என்னன்னா, உடனடியாக இன்னொரு தேர்தல் மக்கள் மேல் திணிக்கப்படக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, எங்க பிரசிடென்ட் ரூல்ங்கிற வேலை பிஜேபி ரூல் வந்துடக்கூடாது. அதனால நீங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பது என்பது சரிதான். ஏன்னா அந்நேரம் இவரே அந்நேரம் சொன்னதானுங்க, நாங்க திமுக சொன்னோம். இவங்க சொல்ல சிபிஎம் சொல்லலையா? திமுக சொன்னோம். அவங்க அனுமதியை நாங்க வாங்கல, நாங்க யார் அனுமதி வாங்க வேண்டியதில்லை. ஆனா அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம். சொல்லத்தானே சொன்னாங்க. சொல்லிட்டு வரும்போது அவங்க அப்போஸ் பண்ணலன்னு இன்னைக்கு சொன்னாருன்னா அன்னைக்கு தான் அப்போஸ் பண்ணல. இன்னைக்கு புதுசா என்ன சொல்லிட்டாரு இவரு இந்த பேட்டி மூலம்? இந்த மாதிரி முடிவுகளுக்கு நீங்க எங்களுடைய அனுமதி எல்லாம் வாங்க வேண்டியது இல்ல, வாங்க வேண்டிய தேவை இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாதா சார் திமுகவுக்கு? அதனால அவங்க எதாவது கருத்து சொல்ல முடியுமா? அதுக்கு நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை எடுத்து அந்த முடிவை செயல்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற ஒன்னும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவங்க வந்து அந்த 118ங்கிற நம்பர் வரணும்னு சொல்லி கவர்னர் கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த 118 நம்பர் வரலன்னா மறுபடியும் கவர்னர் வந்து டிசல்யூஷன் ஆஃப் தி அசெம்பிளின்னு போயிருக்கலாம். கீ கூட ரெக்கமெண்டட். அப்ப அதை தடுக்கிறதுக்கு இவங்க வெளியில இருந்து ஆதரவுங்கிற ஸ்டாண்டை எடுக்கும் போது திமுக வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா திமுகவுக்கு வந்து இன்னொரு எத்தனை தடவை தான் சொல்றது, இன்னொரு தேர்தல் வந்து விடக்கூடாது, பிரசிடென்ட் ரூல்ங்கிற பேர்ல பிஜேபி ஆட்சி வந்து விடக்கூடாது. இது திமுகவுடைய நோக்கம். அதுக்கு ஒரே வழி என்ன? கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ முஸ்லீம்களோ வெளியில இருந்து ஆதரவு. நாங்க திமுக கூட்டணி தான், ஆனா இந்த இது இன்னொரு தேர்தல் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம். 118 நாங்க கொண்டு வந்துட்டோம், 120 ஆயிடுச்சு. அப்ப கவர்னருக்கு ஒரு வழி இல்லை, இவருக்கு ஸ்வேரிங் பண்றது தவிர. ஒருக்க ஸ்வேரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஹவுஸ்ல வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த 6 மாசம் கவலை இல்லை, மறுபடியும் ஹவுஸ் கூட்ட வேண்டிய தேவையில்லை சட்டப்படி. அந்நேரம் வந்து இவங்க ஆட்சியை பார்ப்போம், ஆட்சியை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு என்ன மக்கள் மத்தியில வந்து என்ன பேசணுமோ அதை பேசுவோம். எல்லாமே வந்து டிஎம்கே கன்சிஸ்டன்டா தான் இருக்கு. இப்ப இவரும் வந்து பேசுறதுல புதுசா என்ன பேசினார் இந்த பேட்டியிலன்னு எனக்கு விளங்குற. யாரும் அப்ஜெக்ட் பண்ணலன்னா, அவன் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்களே நாங்க அப்ஜெக்ட் பண்ணலன்னு. ஒவ்வொரு கட்சியும் இது போன்று எந்த முடிவுகளை வேண்டுமானாலும் எடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவங்க எடுத்திருக்காங்க. அதை பற்றி நீங்க எதுவும் கடுமையாக பேசாதீங்கன்னு தான் அவர் அவங்க கட்சி தொண்டர்களுக்கு மெசேஜ் கொடுத்தாரு. ஆமா ஆமா. இன்னும் சொல்ல இதுக்கு முந்தைய இன்னொரு பேட்டி சொல்லியிருக்காரு. சிந்தனை செல்வனுக்கும் இவருக்கும் இவரு மினிஸ்டர் வர்றதே பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உட்கட்சியில என்னென்ன இதெல்லாம் ஒரு பேச்சு வரத்தான் செய்யும். நீங்களே வந்துருங்களே அமைச்சரா, எதுக்கு இவர் வரணும் அப்படின்னு பேசத்தான் செய்வாங்க. அது இவரை திருப்திப்படுத்துறது கூட சொல்லியிருக்கலாம். அது இப்ப உட்கட்சி வாரத்தை வெளியில போய் பேட்டியில சொல்லிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வினோதமாக இருக்கு சார். யாரோ எங்க கிட்ட அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்தால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்றது வரைக்கும், தனிப்பட்ட முறையில நான் உங்களிடம் தனியாக பேசுறதோ நீங்க என்னிடம் தனியாக பேசுறதையோ நான் வந்து பொது வெளியில பேசிட்டு இருந்தேன்னா அது எவ்வளவு தூரம் சரியானதாக இருக்கும். நமக்கே இந்த மாதிரி பொறுப்புணர்வு எல்லாம் நமக்கேன்னா நம்ம வந்து தப்பா சொல்லல சார். அதிகாரம் அரசியல்ல நேரடியாக எதுவும் இல்லாம இருக்கிற சூழல்ல, அதுவும் கட்சிகளோட கட்சி தலைவர்களோட உறவு இல்லாத ஒரு நிலைமையில நாமே வந்து இப்படி இருக்கிறோம், நம்மை போன்றவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கட்சி தலைவர்கள் வந்து இப்படி நடந்தால் நாங்கள் இப்படி செய்வதாக இருக்கிறோம் என்று அவர் சொன்னாரு அப்படின்னு எப்படி வெளியில சொல்றாங்க? அதை ஒரு சார்ஜாக வச்சுட்டு தான் நாங்க அதனாலதான் வெளியில வந்தோம் அப்படின்னு திரும்ப எப்படி அதை மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அது சுத்தி வருது. ஒண்ணுதான் சொல்ல முடியுங்க. திருமாவளவன் திரும்பாமல் இருந்த திருமாவளவன் திரும்பி திரும்பி எதிரெதிர்த்த திசையில் திரும்பி திரும்பி செல்லுகின்ற திருமாவளவனாக இன்று இருக்கின்றார். அவ்வளவுதான். சிபி சண்முகம் கடுமையாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்தாரு. அவங்க அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர் சிவி சண்முகத்தை கடுமையாக விமர்சனம் செய்தாரு. தோல்விக்கான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி இன்னும் உணரல
அவர் மகனை அரசியலுக்குள்ள கொண்டு வருவதற்காக நாடகம் ஆடுகிறார், தன்னை சுற்றி ஆமாம் சாமிகளாக வைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சி வி சண்முகம் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். நான் தன்னை சுற்றி ஆமாம் சாமிகளாக வைத்திருக்கிறார்னு அதிமுக இருந்து ஒருவர் சொல்றத எப்படி புரிந்து கொள்வதுன்னே தெரியல. இத்தனை நாட்களாக இவர்களும் ஆமாம் சாமிகளாகத்தான் இருந்தார்கள். அதுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்டையாவது இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க சார். அதற்கு முன்னால இவர்களுக்கெல்லாம் சொற்கள் வாயிலிருந்து வருமா பதவியேற்பு நாள் என்று தவிர அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவங்க. ஆமா, அந்நேரம் ஒண்ணு சொன்னாரு, ஒரு பத்திரிகையில சொன்னாரு, ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக அமைச்சர்கள் தலை நிமிர்ந்து பார்ப்பது ஒரே ஒரு தருணத்தில் தான் ஜெயலலிதாவுடைய ஹெலிகாப்டர் மேலே போகும்போது தான் சொன்னார். பத்திரிகையாளர் சொன்னாரா சார்? ஆமா, ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். இல்ல, அந்நேரம் பத்திரிகையாளர்கள் தைரியமா எழுதுனாங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் எல்லாரும் பயஸ் ஆயிட்டாங்க சார். ஆமா, பயஸ் ஆயிட்டாங்க. கௌதமி அதிமுக இருந்து விலகிட்டாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய சூழலை கருத்தில் கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்றைய சூழல் பயங்கரமா சுத்தி சுத்தி வருது சார். இது 3வது 4வது தடவை கேட்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அப்படின்னு அர்த்தம். கருத்தில் கொண்டு அதுதான் இன்றைய சூழல். சண்முகம் மாதிரி பேசுறாரு, உடனடியா எடப்பாடி ஆதரவாளர் இன்னொரு அறிக்கை, ரொம்ப கடுமையான அறிக்கை சண்முகத்தை வேற விடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழைய படத்து பேர் மறந்துட்டேன். இவர் டி.எஸ். பாலையா சொல்லுவாரு, பக்கத்து வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் கடும் சண்டை அப்படின்பாரு. அது மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ நம்ம நேற்று முழுமையாக வெளியில வராம பேசினது, அது தொடர்பாக சேலம் ஆபாச சிடி விவகாரத்தை சிபிசிஐடி விசாரணை வேண்டும் அப்படின்னு சிபிஐ சிபிஎம் 2 பேரும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தினகரன் அதுக்கு கண்டனம், அதாவது அந்த நிகழ்வுகளை தடுக்க தவறுகிறது அரசுன்னு தினகரன் கண்டனம் தெரிவிக்கிறாரு. சண்முகமும் வீரபாண்டியனும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தவிர அரசுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. பாலியல் கொடுமை, போதை அதிகரிப்பு, இதையெல்லாம் கண்டிச்சு. திமுக மௌனமா இருக்காங்க. இல்ல சார், அவங்க அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. நேற்று மகளிர் மாநாடு மேடையிலேயே கனிமொழி பேசினாங்க. இதுக்கு கடுமையான கட்சியினரிடமிருந்து தமிழ்நாட்டுல பெண்களை காப்பாற்ற வேண்டும்னு தினகரன் சொன்னாரு. உதயநிதி பேசியிருக்கிறாரு. இப்படி வரிசையாக பேசியிருக்காங்க. அங்க நிறைய இது பேச்சாளர்கள் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. இதுக்கு ஒரு பெரிய கண்டன ஊர்வலம் போகணும். முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று இது கொடுக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும். அவங்க போய் முதல்வர்கிட்ட இது கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன், வேண்டுகோள் கொடுக்கறதா சொல்லுவோம் நம்ம. ஆனா முதல்வர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும். இந்த மாதிரி கையில் நடக்குதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப வருது, நீங்க உடனடியாக இதற்கு விசாரணை நடத்த வேண்டும், உண்மை வெளிப்பட வேண்டும் சொல்லி ப்ரெஷர் கொடுக்கணும். சும்மா மேடையில் பேசினா மட்டும் போதாது. அதனுடைய ஆடியோஸ், வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி தெரியல, எனக்கு தெரியல. அது சர்க்குலேஷன்ல அது தொடர்பாக நிறைய வந்துருச்சு போல இருக்குது. அதனால அது ரொம்ப சீரியஸான டைமென்ஷனுக்குள்ள அது போகுது. அது தவிரவும் தான் அது போல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு சார். இந்த ஆழ்துளை கிணறு தோன்றாங்க, அந்த இடத்துல ஒரு மூதாட்டிய ஒருத்தர் தாக்குறாரு, அது தவிக நிர்வாகின்னு டெலிவிஷன் செய்திகள்ல காட்டுறாங்க. இப்படியே அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன செய்திகளாக நிறைய வருது. அது நம்ம அன்னைக்கே பேசியிருக்கிறோம். அது பார்ட்டி மெம்பர்ஸ் இன்வால்வ்டுன்னு சொன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு. இது கண்டுக்காம இருந்தா கொஞ்ச நாள் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். எந்த கட்சியுமே எடுக்கலனாலும் பொதுமக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. இது கட்டுக்குள் இருக்க வேண்டும், ஜனநாயக கட்டுக்குள் இருக்க வேண்டும் இந்த போராட்டங்கள், நீதி கேட்பது அப்படின்னா எதிர்கட்சிகள் இது ரொம்ப வலிமையா எடுக்கணும். இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதை விட வலிமையா எடுக்கணும். ஆனா அப்போ சாதாரணமாகவே எதிர்கட்சிகள் அறிக்கைகளாக வெளியில பேசும்போதே மின்வெட்டு தொடர்பாக, இந்த பயிர் கடன் தொடர்பாக, விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் காரணமாக
தமிழ்நாட்டுல ஆங்காங்கே போராட்டங்கள் இயல்பாக தன்னிச்சையாக மக்கள் நடத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி செய்திகளும் அதிகமாக இருக்கு. ஆமாங்க. ஆனா அப்படி தன்னிச்சையா மக்கள் நடத்துறது வந்து தலைமை இல்லாத இந்த மாதிரி போராட்டங்கள்ல சில சமயங்கள்ல வன்முறை வந்துடும். அது அந்த அபாயத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இருக்கிறது. அதனாலதான் அதை ஜனநாயக கட்டுக்குள் கொண்டு வந்து வலிமையாக போராட்டம் நடத்தணும்னா எதிர்கட்சிகள் இதை எடுக்கணும். இல்ல இந்த மாதிரி தன்னிச்சையான போராட்டங்கள் அது எல்லாம் திடீர்னு அதிகரிச்ச மாதிரி தெரியுது. அது என்ன காரணம் சார்? ஆட்சி மாற்றம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சே திரும்ப அதிகமான மாதிரி தெரியுது. திமுக காலத்தில் திமுக காரங்க யாரும் பெண்கள்கிட்ட தவறா நடக்கலையா? திமுக என்று சொல்லிக் கொள்பவர்கள் அது திமுக உறுப்பினராக இருக்கவங்க, அனுதாபியா இருக்கவங்க நடந்திருக்கு. ஆனா உடனடியா திமுக அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனை எதனால வருது? அப்படி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி உடனடியாக கண்டிக்கிறதும் கிடையாது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதும் கிடையாது. ஆளுங்கட்சி முதலமைச்சர் அமைதி காக்கிறார், அதுக்கப்புறம் 19 ஒரு அறிக்கை விடுறாரு, பெண்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு. நிச்சயமாக அவர்களுக்கு வந்து தகுந்த தண்டனை பெற்றுத் தருவோம் அப்படிங்கிறாரு. இதுல வந்து அவங்க வந்து அறிக்கையில வந்து இன்னார அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், சார்ஜ் ஷீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், விவரங்கள் சொல்ல வேண்டாமா? இந்த இன்றைய ஒரு தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன், தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அப்படின்னு 3 கட்சிகள் ஒரு ட்ரையாங்கிளா நிக்கிறத எப்படி சார், இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல இப்ப தவேகாவுக்கு யாரு பிரைமரி எதிரி, அல்லது திமுகவுக்கு யாரு எதிரி, அதிமுகவுக்கு யாரு எதிரி, அப்படி ஏதாவது? நீங்க முக்கோணம்னு சொன்னதுனால சொல்றேன். நான் கொஞ்சம் மேத்ஸ் படிச்சிருக்கேன். இதுல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது மேத்ஸ் எனக்கு ஆன்சர் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கும். அதுல 3 சைடு ஈக்குவலா இருக்கும். ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு ஒண்ணு இருக்கும். அதுல 2 சைடு ஈக்குவலண்டா பெருசா இருக்கும், ஒரு சைடு சிறுசா இருக்கும். இன்னைக்கு ஒரு சைடு சிறுசா அதிமுக ஆகிக்கிட்டு இருக்கு. ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிளா தான் நிக்கிறது. அது சிறிதாக ஆகிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு முதன்மையான எதிரியாக இன்னும் பழைய மாதிரி திமுகன்னு பேசிட்டு இருக்குது. தவேகா இவங்க வீட்டை காலி பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கூடாரமே காலி ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் அது தற்காலிகமானது, சீக்கிரமாக அவங்க காணாம போயிடுவாங்க, நமக்கு திமுக தான் எதிரின்னு அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறது? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடாது. அவங்க தவேகா வந்து பல கட்சிகள்ல இருந்து வரக்கூடியவர்களை சேர்க்கிறோம்னு 5000 பேர் வராங்க, 10,000 பேர் வராங்கன்னு விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. கதம்பச்சோறு போடுறாங்க, கூட்டாஞ்சோறு போடல, கதம்பச்சோறு போடுறாங்க. அதாவது இந்த மாதிரி எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்க அத்தனை பேர் தான் இவர்களால் பழி சொல்லப்பட்டவர்கள், தவேகாவால் பழி சொல்லப்பட்டவர்கள். அவங்க அத்தனை பேர் எடுத்தாங்கன்னா இவங்க அவங்களுடைய நீரோட்டத்துல கலந்துருவாங்க. அவங்க வந்து இவங்க நீரோட்டத்துல கலக்க மாட்டாங்க, இவங்க அவங்க நீரோட்டத்துல கலந்துருவாங்க. நான் சொன்னேன்ல, அடுத்து வந்து இந்த உள்ளாட்சியில வந்து ஏதாவது ஒரு ஜெயிச்சு வந்துடலாம், நமக்கு வந்து வருமானத்துக்கு வழி இருக்குன்னு நினைச்சு பல பேர் இன்னைக்கு வந்து வர்றாங்க அப்படின்னு தான் பொதுமக்கள் பேசுறாங்க. அதுல உண்மை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ, எனக்கு பொலிட்டிக்கல் லைஃப் அஸ்தமிச்சிடக்கூடாது. அதிமுக இருக்கும்போது இனிமே எனக்கு பொலிட்டிக்கல் லைஃப் இல்லை, இது அவங்களுடைய தீர்மானம், எண்ணம். தவேகால வந்து இருக்கு, சரி தவேகால வந்து இருக்குன்னு அடுத்து என்ன செய்ய போறீங்க? இது வரைக்கும் எல்லாருமே, அது டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும், எல்லாருமே வந்து உள்ளாட்சி அமைப்பு உள்ள உறுப்பினர்களா இருந்தவங்க அவங்கவுங்க கட்சியை கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான ஆட்கள், எல்லாரும் இல்ல, பெரும்பாலான ஆட்கள் கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களாம் இங்க இருந்து தவேகாக்கு வர்றாங்க, உள்ளாட்சியில பொறுப்பெடுக்க போறாங்கன்னா அதே கெட்ட பேரை கொடுப்பாங்க. என்ன சந்தேகம் இருக்குதுல்ல? அப்புறம் தவேகா எங்க இருந்து பேச போறாங்க? நாங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக, நேர்மையை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறோம், லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பதற்காக வந்திருக்கிறோம் சொல்லிக்கிட்டே போகலாம். டயலாக் அடிக்கலாம்ல, அதுல என்ன கஷ்டம் இருக்கு? சினிமால டயலாக் அடிக்க தெரிஞ்சவங்க ரியல் லைஃப்ல ரொம்ப நல்லா தான் அடிப்பாங்க. நல்லா தான் அடிக்கிறாரு டயலாக், பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். எக்ஸ்டம்போரா பேச அந்த காலத்துல சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பேச்சு போட்டி வச்சா யாரு ஜெயிப்பாங்கன்னு. முன்னாடியே பேச்சு போட்டி தலைப்பு கொடுத்தா சிவாஜி தான் ஜெயிப்பாரு. ஏன்னா எழுதி கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணி அவ்வளவு அழகா டெலிவரி பண்ணிடுவாரு. ஆன் த ஸ்பாட்ல கொடுத்தாங்கன்னா எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாரு, ஏன்னா அவருக்கு பல விஷயம் தெரியும் அப்படிம்பாங்க. சிவாஜி பாவம் ஒரு அப்பாவி, அவர் நடிப்பை தவிர எதுவுமே தெரியாது. இவரு நடிக்க தெரிஞ்சிருக்கு, நடிப்பை தவிர எதுவுமே தெரியல. விஜய் பத்தி சொல்ல மாட்டேன், நான் அதிகமாக நடிக்க தெரிந்திருக்கிறார், இன்னும் நடித்து கொண்டுதான் இருக்கிறார் மக்கள் முன்னால். 18ஆம் தேதி ஸ்பாட்ல பேச வேண்டியது இருக்கே சார், சட்டப்பேரவை கூடுது, பட்ஜெட் வரணும். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, அதாவது இதெல்லாம் இது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறார், அதையும் செய்ய மாட்டேங்க, இவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கொஞ்ச நாள்ல செய்யறாரு.
சரி. அதனால பார்ப்போம் 18ஆம் தேதி என்ன பண்றான்னு பார்ப்போம். சார் எனக்கு என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள நானு அந்த அரசை வந்து அரசாக அங்கீகரிக்கத்தான் செய்ய வேண்டும். வேற எனக்கு வழி கிடையாது. அந்த அரசு மேல உள்ள குற்றம், குறைகள், என்னுடைய மனக்குறைகள் இதெல்லாம் மாறிடுச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இவங்க இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. நாங்க யாரும் குறையாகவே பார்க்கல சார். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படம் எப்படி இருக்குன்னு பேசுற மாதிரி தான். அசெம்பிளி கூடுதுன்னா ஆஹா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வருது. அதை தாண்டி அந்த கட்சி மேல, ஆட்சி மேல எனக்கு மற்றவங்களுக்கு என்ன கருத்து இருக்க போகுது? ஒண்ணும் இல்ல. ஒரு ஆர்வம் தான். என்ன செய்ய போறாரு அப்படின்னு. என்ன செய்ய போறாங்க? லட்சுமி சொல்லுன்னு சொன்னாங்க. இவங்க ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே டிபேட் முடிஞ்சோன்னு சொன்னாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு, அவர் என்ன பேசுறாங்க பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. வந்திருந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து அண்ணன் எவ்வளவு இழைச்சு போயிட்டாரு பாவம் அப்படின்னு தான் பேசுறாங்க அப்படின்னாங்க. அதனால அந்த கிளாமரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா மத்ததை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இந்த மத்ததை பத்தி கவலைப்படுற ஜனத்தொகை எவ்வளவு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வந்து அப்படி பெரிய ஜனத்தொகை கிடையாது. இந்த இந்திய ஜனத்தொகை தான் பாதிக்கப்படும் போது மட்டும்தான் கிளர்ந்து எழுவார்கள், இல்லைன்னா வேடிக்கை பார்ப்பாங்க. சாம் பெத்ரோ தான் ஒரு தான் சொன்னாரு. சாம் பெத்ரோ வந்து டெக்னிக்கல் அட்வைசர், அவங்களுக்கு தெரியும் சார், இவர் ராஜீவ்காந்திக்கு இருந்தாரு. அவர் ஐஐடி கரக்பூருக்கு வந்து கான்வொகேஷன் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அந்த நான் கலெக்டரா இருந்தேன் அங்க வந்து. அவர் சொன்னாரு, கென்னடி வந்து ஒரு 30 நிமிஷம் பேசுனதுல ஒரு 40 செகண்ட் ஒரு சென்டென்ஸ் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் மேன் டு லேண்ட் இன் த மூன் டு பி அன் அமெரிக்கன். நிலவில் காலடி வைத்துக்கும் முதல் மனிதன் ஒரு அமெரிக்கனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஒரு வார்த்தை. அந்த 30 நிமிஷம் பேச்சுல இது ஒரு 40 செகண்ட்ஸ் வந்துச்சு. பேசுனது வந்து டெக்னோகிராட்ஸ், சயின்டிஸ்ட் இவங்களுக்கு மத்தியில 3 மாசமோ 4 மாசமோ 6 மாசமோ கழிச்சு ஒரு 2500 பக்கம் ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்களாம் பிரசிடென்ட். மிஸ்டர் பிரசிடென்ட், திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார் வாட் யூ செட். நிலவில் காலடி எடுத்து வைக்கும் முதல் மனிதன் அமெரிக்கனாக இருக்க வேண்டும் சொன்னீர்களே, அதற்கான திட்ட அறிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு சீரியஸா எடுத்துட்டு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு, இங்க இந்தியாவில் நிலைமை எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரிக்கல் போல்ல வந்து ஏதாவது சரியா இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் ஏறணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் அங்க ஏறி அங்க மேல போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அதான் ஒண்ணும் நடக்காது தெரியுமில்ல, ஏன் இருந்தாலும் ஏறினா அப்படின்னு பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. வந்து ரொம்ப நொந்து போய். Now, Sam is one person who attained a tremendous success in technology missions. Oil seeds, water எல்லாத்துலயுமே மிகப்பெரிய வெற்றியை கண்டவர் அவர் வந்து. இந்த இதுல வந்து டெலிகாம்ல அவர் பண்ண புரட்சி ரொம்ப பெரிய புரட்சி. ஏசி இல்லாம இது கண்ட்ரோல் ஆபீஸ் வச்சுக்கலாம் டெலிபோனுக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் தான் கொண்டு வந்தார், தைரியமா கொண்டு வந்தார். அந்த மாதிரி எத்தனையோ பண்ணார். இன்னும் அவரை பத்தி நிறைய விவரங்கள் சொன்னா அதிசயப்படுங்க. விபிசி அவர் மேல உடனடியாக என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் இன்சூரன்ஸ் சேர்த்து அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டாங்க. அந்நேரம் நான் கவர்மெண்ட்ல இருந்தேன். கவர்மெண்ட்ல சீனியர் ஆபீசர்ஸ் பேசிக்கிட்டது என்னன்னா, விபி சிங் சிபிஐ டைரக்டர் கூப்பிட்டு சொன்னாராம், ஒரு சிபிஐ கேஸ் ஆரம்பிச்சு ஒரு குற்றமற்றவர்னு நிரூபிய என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா வாழ்க்கை பூரா இவர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்தியாவிற்கு தேவை. இத்தனைக்கும் அவர் ராஜீவ்காந்தியுடைய அட்வைஸ். அவருடைய நாணயம் வந்து விபி சிங்கு தெரியும். அப்ப அந்த நாணயம் உறுதிப்படுத்தப்பட்டு விட வேண்டும். இவருக்கு ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்தாங்க இந்தியாவில். நல்லதே நடக்கும், நம்பிக்கை, கான்பிடென்டா இருக்கு சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம்.